அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. 15/6/2024 ஆணி மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை நவமி தேதியில ஆரம்பமாகுது. ஆணி மாதம் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுது. குறிப்பாக திருமண பாக்கியம் கைகூட, பணம் சேர, குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டாக ஆணி மாத வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக கருதப்படுது. ஆணி மாதத்தில் வரக்கூடிய திருமஞ்சனம் எப்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் மிக விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகிறதோ அதை போல ஆணி திருமஞ்சனமும் மிக விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுது. இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நமக்கு கூடுதல் பலனை பெற்றுக் கொடுக்கும், குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆணி மாதத்தின் முதல் நாள் இன்று நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களையும் நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்று இரவுக்குள் செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் ஒரு காகிதம். பூஜை அறையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. தீபம் ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நிச்சயமா நடக்குங்க. அதிலும் குறிப்பா நான் மறுபடியும் சொல்றேன், பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தாந்திரிகத்தை நம்ம முழுமையாக நம்பணும். அதே நேரத்துல முழு முயற்சியும் மிக மிக அவசியம். காகிதத்தையும் பச்சை நிற பேனா இருந்தா பச்சை நிற பேனா எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்துல மற்ற நிறங்களை உபயோகிச்சுக்கலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் கருப்பு நிறம் உபயோகிக்க வேண்டாம். பேனா எடுத்து நீங்க இந்த காகிதத்துல என்ன எழுத போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீம் 528 ஸ்ரீம்னு போட்டு 528 நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, தமிழ்ல எழுதினாலும் சரி, ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி 528 அப்படிங்கிற நம்பரை பக்கத்துல எழுதி அந்த காகிதத்தை மடிச்சு உங்க வீட்டுல குலதெய்வத்துக்கு முன்னாடியோ மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியோ வச்சிருங்க. நீங்க எப்பவாவது ஏதாவது நீர்நிலைகளுக்கு போகும்போது அந்த காகிதத்தை எடுத்து கொண்டு போய் நீர்நிலையில போட்டுருங்க. குறைந்தது 11 முறை, அதிகபட்சம் உங்களுக்கு எத்தனை முறை எழுத விருப்பமோ அத்தனை முறை எழுதணும். எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்களையும் மனதார வேண்டிட்டு எழுதுங்க. நீங்க நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்குமுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.